டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். எபிசோட் 93. தன்னுடைய அனுமதியின்றி யாரும் வீட்டை விட்டோ வாழ்க்கையை விட்டோ வெளியேற முடியாது என்று ருத்ரன் சொன்னதுதான் அனன்யா காதில் திரும்ப திரும்ப ஒலித்துக்கொண்டே இருந்தது. அனன்யாவுக்கு இதை நினைத்து பைத்தியம் பிடிப்பது போல இருந்தது. ருத்ரனின் கோபத்தை அவள் ஏற்கனவே அறிந்திருந்தாள். அதனால் அவனுக்கு தெரியாமல் தன் பெற்றோர் வீட்டுக்கு வந்ததற்கு ருத்ரன் எங்கே மிகவும் கோபப்படப் போகிறானோ என்று ஒரு கணம் பயந்து போனாள். இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அனன்யாவுக்கு தாத்தாவின் ஞாபகம் வந்தது. ஆனால் இவ்வளவு அர்த்தராத்திரியில் அவரை எழுப்புவது சரியாக இருக்காது என்று உணர்ந்தவள் உடனே படுக்கையிலிருந்து எழுந்து போர்வையை தூக்கி எறிந்து அறையை விட்டு வெளியேறினாள். பிறகு ஜெய் நம்பருக்கு போன் செய்து, ரெடியாங்க ஜெய், நாம இப்பவே திரும்பி வீட்டுக்கு போகணும் என்றாள். இதை கேட்ட ஜெய் முதலில் ஆச்சரியப்பட்டாலும் அதற்கு மேல் கேள்வி எதுவும் கேட்காமல் சரி என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். பின்பு தன் அறைக்கு திரும்பிய அனன்யா ரெஸ்ட் ரூமிற்கு சென்று முகம் கழுவி ஃப்ரெஷ் ஆகி தன் பொருட்களை பேக் செய்துவிட்டு வெளியே வந்தவள் தன் அம்மாவின் அறைக்கதவை தட்டினாள். கதவை தட்டும் சத்தத்தில் கேசவனும் கோமதியும் தூக்கத்திலிருந்து எழுந்தனர். இருவரும் ஆச்சரியத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். முதலில் கோமதி அறையில் லைட்டை ஆன் செய்துவிட்டு கதவை திறந்து பார்க்க வெளியே அனன்யா நிற்பதை பார்த்தவுடன் கவலையான குரலில், என்ன ஆச்சு அனன்யா, ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்று விசாரித்தார். அனன்யா தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு கோமதியை பார்த்து, அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, எல்லாம் சரியாதான் இருக்கு. அவர் வீட்டுக்கு வந்துட்டாராம், அதான் நானும் கிளம்புறேன் என்று சொன்னாள். இதை கேட்டதும் வெளியே வந்த கேசவன் ஆச்சரியமாக அனன்யாவை பார்த்து, இப்பவே வா, ஆனா நடுராத்திரி ஆகுதே என்று கேட்டார். அனன்யா தன் அப்பா சொன்னதை கேட்டுவிட்டு தலையை அசைத்தவள், ஆமாப்பா, என்ன பண்றது, ஆனா நான் இப்பவே கிளம்பணும். தன் மகளின் முகத்தில் இருந்த துயரத்தை உணர்ந்த கோமதி அவள் கன்னத்தை அன்புடன் தடவி கொடுத்து, எல்லாம் சரியாதானே நடக்குது அனன்யா, மாப்பிள்ள வீட்ல ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்று விசாரித்தார். கோமதி சொன்னதை கேட்டு சற்று பதட்டமடைந்த அனன்யா வேகமாக தலையை ஆட்டி, அம்மா, அங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாமே சரியாதான் நடக்குது. நீங்க ஏன் தேவையில்லாம கவலைப்படுறீங்க? நான் இப்ப கிளம்பணும், எல்லாத்தையும் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். ஜெய் எனக்காக வெளியே வெயிட் பண்றாரு, கவலைப்படாதீங்க, நான் பத்திரமா போயிடுவேன் என்று சொன்னாள். சொல்லி முடித்தவள் தன் அம்மாவை கட்டிக்கொண்டாள். உடனே கோமதி கவலையான முகபாவனையுடன் கேசவனை பார்க்க அவநம்பிக்கையுடன் அவரை பார்த்து கண் சிமிட்டினார். பிறகு தன் மகளின் தலையை அன்பாகவும் பாசமாகவும் தடவி கொடுத்த கோமதி, எல்லாரும் சொல்றது உண்மைதான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு அவங்க பெத்தவங்க வீட்ல எவ்வளவு நாள் தங்கி இருந்தாலும் அவளுக்கு திருப்தியே இருக்கிறது இல்ல. பாரு, நீ இப்பதான் வந்த மாதிரி இருக்கு, கண்ணிமைக்கிற நேரத்துல திரும்பி போறத பத்தி பேசுற என்று சொன்னார். இதை சொல்லும் போதே கோமதியின் கண்களிலிருந்து கண்ணீர் நிரம்பி வழிந்தது. இந்த நேரத்தில் அவரால் தன் உணர்வுகளை வார்த்தைகளினால் விளக்க முடியவில்லை. திருமணத்திற்கு பிறகும் தன் மகள் மீதான அன்பையும் பாசத்தையும் அதிகமாக பொழிந்தார். அதனால்தான் தற்போது தன் மகள் தன்னுடன் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவருடைய ஆசை ஒருபோதும் நிறைவேறாது என்று அவருக்கு தெரியும். ஏனெனில் தன் மகள் தன் வீட்டிலிருந்து மாமியார் வீட்டிற்கு சென்ற பிறகு அந்த வீட்டின் மொத்த பொறுப்பும் அவள் மீது விழுந்திருந்தது. அதனாலேயே அனன்யா தன்னிடமிருந்து வெகு தொலைவு சென்றதாக உணர்ந்தார். அனன்யாவும் இந்த நேரத்தில் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு இருந்தாள். ஆனால் அவள் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு தாயின் கண்ணீரை துடைத்துவிட்டு புன்னகையுடன், அடுத்த தடவை இன்னும் 2 நாள் சேர்ந்திருக்கிற மாதிரி வரேம்மா என்று சொன்னவள் தன் அப்பாவை கட்டிப்பிடிக்க அவருடைய கண்ணீரை பார்த்து அவளுடைய மொத்த தைரியமும் உடைந்து போனது போன்ற உணர்வு தோன்றியது. சில நொடிகளுக்கு பிறகு கேசவன் அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு புன்னகையுடன், சரி, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாமா என்றார். அனன்யா இருவரிடம் மட்டும் சொல்லிவிட்டு கிளம்பினாள். தம்பி சந்திரன் தூங்கிக் கொண்டிருந்ததால் அவனை எழுப்பவில்லை. ஏனெனில் அவனுடைய பல கேள்விக்கு அவளிடம் பதில் இல்லை. போகும்போது சந்திரனிடம் கொடுக்க சொல்லி ஒரு பேப்பரை கொடுத்துவிட்டு வேகமாக அங்கிருந்து வெளியேறினாள். காரில் அமர்ந்ததும் அனன்யா ருத்ரனுக்கு பலமுறை போன் செய்து பார்த்தாள். ஆனால் ஒருமுறை கூட அவன் போனை எடுக்கவில்லை. அதை பார்த்தவளுக்கு மிகவும் வருத்தமாகி போனது. ஆனால் அவன் கோபத்திற்கான காரணம்தான் அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. திருமணமான புதிதில் நடந்த நிகழ்வுகள் அவள் மனதில் மாறி மாறி வந்து கொண்டிருந்தன. ஆனால் இப்போது அவர்கள் உறவில் எந்த சிக்கலும் இல்லை. ருத்ரன் அவளிடம் கோபப்படுவதற்கு பெரிய காரணமும் இல்லை. இதை நினைக்கும்போது அனன்யா உள்ளுக்குள் இடிந்து போனாள். அதனாலேயே நடு இரவானாலும் பரவாயில்லை என்று நினைத்து தன் வீட்டிலிருந்து கிளம்பினாள். மறுபுறம் சௌரவ் ஹோட்டல் அறைக்குள் நுழைந்தவுடன் ஒரு பெண் அவனது கையை பிடித்து இழுத்து சுவரோடு சுவராக அழுத்தி அவன் உதடுகளில் அவள் உதடுகளை வைத்து ஆழ்ந்து முத்தமிட ஆரம்பித்தாள். சௌரவ் ஒரு கணம் திகைத்துப் போனான். ஆனால் அடுத்த கணம் அந்த உணர்வை உணர்ந்து அவனும் அந்த பெண்ணை அப்படியே தூக்கி அவளை உணர்ச்சியுடன் முத்தமிட ஆரம்பித்தான். தன் இதழால் அவளின் ரோஜா போன்ற இதழை வருடினான். இருவரும் அந்த ஆழ்ந்த முத்தத்தில் மூழ்கி திளைத்து மோகத்தின் சிறைக்குள் செல்ல படுக்கை வரை முத்தத்துடனேயே பயணித்தனர். சௌரவ் திடீரென அந்த பெண்ணை படுக்கையில் தொப்பென்று போட்டு அவள் மீது அவனும் விழுந்து தன் முத்தத்தை தொடர்ந்தான்.
சுமார் 5 நிமிடங்களுக்கு மேல் நீண்ட உணர்ச்சி மிகுந்த முத்தத்திற்குப் பிறகு இருவரும் ஒருவரை ஒருவர் பிரிந்து தங்கள் முகங்களை பார்த்து கொண்டனர். நீண்ட முத்தத்தில் இருவரும் மூச்சுத் திணறி ஆக்சிஜன் காற்றை சுவாசித்த பிறகு ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்தனர். அந்த பெண் சௌரவ் கழுத்தில் இருந்த டையை பிடித்து தன்னை நோக்கி இழுத்து மிகவும் மயக்கும் குரலில் ஐ மிஸ் யூ பேபி என்றாள். சௌரவ் ஒரு வெற்றி புன்னகையுடன் ஐ டு மிஸ் யூ அண்ட் ஐ ரியலி இம்ப்ரெஸ்ட் ஆலியா பேபி. இன்னைக்கு நீ பண்ண விஷயம் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியதுதான் என்றான். அவன் சொன்னதை கேட்டுவிட்டு ஆலியா தன் கைகளினால் அவன் கழுத்தை சுற்றி வளைத்து அவனை தன்னருகில் இழுத்துக்கொண்டு ஹஸ்கியான குரலில் அப்படின்னா நீ எனக்கு என்ன ரிவார்ட் கொடுக்க போற டியர் என்று கேட்டாள். அதை கேட்ட சௌரவ் அவள் பக்கமாக சாய்ந்து அவள் கழுத்தில் மிகவும் உணர்ச்சியுடன் முத்தமிட்டு என்னோட வாழ்நாள் முழுவதுமே உனக்காகத்தான் பேபி என்றான். அவன் இதை செய்யும்போது ஆலியா கழுத்தில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. மயக்கத்தில் அவனது தலைமுடியில் தனது விரல்களை கோதிக்கொண்டே அப்படின்னா இதுல வர பாதி ரிவார்ட் உனக்குதான் பேபி. அவனோட பலவீனத்தை என்கிட்ட சொல்லாம இருந்திருந்தா அந்த ருத்ரனை நான் ஜெயிச்சிருக்க மாட்டேன். ஆனா இப்ப என்னோட நிலைமையே வேற என்று கூறியவன் பின்பு பெருமிதத்துடன் சிரித்துக் கொண்டான். ஆலியாவோ அவன மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட ஒருத்தனை நான் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு அவனோட அணுகுமுறைக்கு அப்புறம் அவன் நம்ம பிளான்ல கண்டிப்பா சிக்குவான். இன்னைக்கு எல்லாமே நமக்கு சாதகமா மாறிடுச்சு என்று கூறினாள். சௌரவ் ஆலியாவின் கழுத்திலும் தோளிலும் காட்டுமிராண்டித்தனமாக முத்தமிட்டுக் கொண்டே இருந்தான். பிறகு சட்டென அவளை திருப்பி முதுகில் முத்தமிட்டவன் எனக்கென்னமோ இது உன்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு தோணுது. அவன் நீ சொன்னதுக்கு கட்டுப்பட்டானா இல்ல ஒருவேளை நீ அவனுக்கு ஒரு புது பயத்தை காட்டினியா? அதை என்னால யோசிக்க முடியல. ஆனா அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. அவ்வளோ ஈஸியா அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ அவன் வேற அவனோட பொண்டாட்டிய ரொம்ப நேசிக்கிறான். அது மட்டும் இல்லாம அவளை இழக்க பயப்படுறான். நீ அந்த பயத்தை உணர வச்சிருக்க. அவ்வளோதான் என்றான். ருத்ரன் தன் மனைவி மீது கொண்ட அன்பை பற்றி சௌரவ் சொன்னபோது ஆலியா கொஞ்சம் பொறாமை கொண்டாள். அவள் முகம் சுளித்து சௌரவ் பக்கம் திரும்பி அவனை பின்னால் தள்ளியவள் அவளின் கை விரல்களைக் கொண்டு அவனுடைய சட்டை பட்டனை கழட்டி மிகவும் பரிச்சயமான குரலில் லவ் மை ஃபுட் என்றாள். பிறகு அவனது சட்டை பட்டனை திறந்து அவளது மெல்லிய விரல்களால் அவனது இதயத்திற்கு அருகில் கொண்டு சென்று நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஆலியா யாரோட மனசுலையாவது குடியேறினா என்னை யாராலையும் வெளியே அனுப்ப முடியாது என்றாள். பிறகு சௌரவை போதையில் அழுத்தும் விதத்தில் அவள் உதடுகளை அவனது கழுத்திலிருந்து மார்புக்கு கொண்டு வந்து அந்த ருத்ரனை பொறுத்த வரைக்கும் நீங்க அவனை பழி வாங்கணும்னு வெயிட் பண்ணாலும் அவனோட வாழ்க்கைய அவனே அழிச்சுக்குவான். இது என்னோட ப்ராமிஸ் என்று சொல்லிவிட்டு சௌரவை காட்டுமிராண்டித்தனமாக முத்தமிடத் தொடங்கினாள். பின்னர் அவள் தனது கவர்ச்சியான உடையை கழட்டி அவனை நோக்கி பாய்ந்து அவனது ஆசையை தூண்டிவிட ஆரம்பித்தாள். சௌரவ் காம மயக்கத்தில் அவளை படுக்கையில் தள்ளி பெருமூச்சு விட்டபடி பேபி உன்னோட ரிவார்ட் ரெடி ஆயிடுச்சு என்று சொன்னான். இதைச் சொன்னதும் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வது போல பின்னிப் பிணைந்தனர். அவர்களின் பிணைப்பில் காதல் தெரியவில்லை. மாறாக இருவரின் உடல் தேவையை தீர்த்துக் கொள்ளும் காமமாகவே இருந்தது. ஒருவரின் வெறுப்பு மற்றவரின் தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக இருந்தது அவர்களின் உறவு. அது இப்போது ருத்ரனின் வாழ்க்கையை அழிக்கத் தயாராக இருந்தது. மறுபுறம் அனன்யா மிகவும் சங்கடமான மனநிலையில் வீட்டை அடைந்தாள். அவள் வீட்டிற்கு திரும்பவே மதியமாகிப் போனது. அதனால் அவள் ருத்ரனை தேடி அறைக்குச் சென்றபோது அங்கு யாரையும் காணவில்லை. வேலைக்காரனிடம் விசாரித்த போது ருத்ரன் அதிகாலையிலேயே அலுவலகத்திற்குச் சென்று விட்டதாக தெரிய வந்தது. இதைக் கேட்டு மிகவும் வருத்தமான அனன்யா ருத்ரனின் போன் நம்பருக்கு திரும்ப அழைத்தாள். ஆனால் அவன் இன்னும் அவளது போனை அட்டெண்ட் செய்யவில்லை. கவலையான அனன்யா ஜெகனுக்கு போன் செய்ய அவர்கள் ஒரு சைட்டை பார்க்க வெளியே வந்திருப்பதாகவும் மாலையில் வீடு திரும்பி விடுவார்கள் என்றும் அறிந்து கொண்டாள். இதைக் கேட்ட அனன்யா கொஞ்சம் நிம்மதியடைந்தாலும் ருத்ரனை நினைத்து கவலைப்படத் தொடங்கினாள். ருத்ரன் இப்படி நடந்து கொள்வதன் அர்த்தத்தை அவளால் உண்மையில் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ருத்ரன் தன்னிடம் பேசக்கூட விரும்பாமல் தன் கருத்தை சொல்லக்கூட அவகாசம் கொடுக்காமல் போனதில் மிகுந்த வருத்தமடைந்தாள். அவனிடம் சொல்லாமல் போனதில் ருத்ரனுக்கு இவ்வளவு கோபம் வந்துவிட்டதா என்று எண்ணி பதட்டத்தில் இருந்தாள். இதை பற்றியே நினைத்துக்கொண்டு அன்று முழுவதும் கவலையுடன் அவனுக்காக காத்திருந்தாள். ருத்ரன் இரவு 12 மணி அளவில் வீடு திரும்பினான். அவன் கண்களில் இன்னும் கோபத்தின் வெளிப்பாடுகள் இருந்தன. அதே நேரம் அவன் முகத்தில் ஒரு அழுத்தம் இருக்க அமைதியாக தன் அறையை நோக்கிச் சென்றான். அறையின் கதவை திறந்து உள்ளே அடியெடுத்து வைத்த உடனேயே ஒரு கணம் எல்லாவற்றையும் மறந்துவிடும் அளவுக்கு ஒரு உணர்வு தோன்றியது. அவனது அறைக்குள் நுழையும் போதே அவன் மனதை அமைதிப்படுத்தும் நறுமணத்தை உணர்ந்தான். அதே நேரம் படுக்கையில் அமைதியாக உறங்கும் அனன்யாவை நோக்கி அவனது கண்கள் சென்றது. அறையில் எரியும் மங்கலான வெளிச்சத்தில் நிலவின் குளிர்ச்சியில் ருத்ரனின் மனதில் அமைதியான உணர்வு பரவுவது போல இருந்தது. அனன்யாவின் முகத்தை பார்க்கும்போது பயம், கோபம், வெறுப்பு இவையெல்லாம் ஸ்தம்பித்தது போல இருந்தது. ருத்ரன் மெதுவாக கதவை சாத்திவிட்டு சத்தம் போடாமல் தன் டையை கழட்டியவன் அனன்யாவை நோக்கி நடந்தான்.
அவன் படுக்கையின் அருகில் வந்தவுடன் சட்டை பட்டனை மெதுவாகத் திறந்து அனன்யாவின் பக்கத்தில் அமைதியாக படுத்துக்கொண்டு அவளின் முகத்தையே பார்த்தான். சில நிமிடங்கள் தொடர்ந்து அவளின் தலையில் கை வைத்து மெதுவாக கோதியபடி அனன்யாவின் அமைதியான முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அதே நேரம் அவனால் தனக்குள் எழும் உணர்வையும் வெளிப்படுத்த முடியவில்லை. இதையெல்லாம் அறியாத அனன்யா ருத்ரனுக்காக காத்திருந்தபோது அப்படியே அவளை அறியாமல் தூக்கத்தில் ஆழ்ந்தாள். முதல் நாள் இரவு சரியாக தூங்காததாலும் அவசரமாக வந்ததாலும் மிகவும் சோர்வாக இருந்தாள். ருத்ரன் அவளை வெகுநேரம் இப்படியே பார்த்து கொண்டிருந்தான். அதே சமயம் அனன்யாவின் இதயத் துடிப்பை அவனால் உணர முடிந்தது. பிறகு நிம்மதி புன்னகையுடன் அவளது முகத்தை தொடுவதற்கு கையை நகர்த்திய போது அனன்யா தூக்கத்தில் ருத்ரனின் பக்கம் திரும்ப அதன் காரணமாக ருத்ரனின் கை காற்றில் அப்படியே நின்றது. சில கணங்கள் நிதானமாக இருந்த அவனுடைய முகம் சட்டென்று ஒரு கணம் முந்திய கோபமான மனநிலைக்குத் திரும்பியது. மீண்டும் அதே விஷயம் அவன் காதுகளில் எதிரொலிக்க ஆரம்பித்தது. அவளும் ஒரு நாள் உன்னை விட்டு பிரிஞ்சு போவா என்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் எதிரொலிக்க ருத்ரன் அனன்யாவின் முதுகை பார்த்தான். அவளின் முகத்தை பார்க்க முடியாத காரணத்தால் அந்த வார்த்தைகள் அவனை தாக்க அது அவனை அமைதியற்றவனாக உணரச் செய்தது. பதட்டம் மற்றும் பயம் அவனைச் சூழ சிறிதும் தாமதிக்காமல் அனன்யாவின் இடையே தன் கைகளினால் சுற்றி அவளை தன்னருகே இழுத்து லேசாக அவளை திரும்பி அவளது உதடுகளில் தன் உதடுகளால் மிகவும் அழுத்தமாக முத்தமிடத் தொடங்கினான். ருத்ரனின் முத்தம் மென்மையாக இல்லை. அவன் மிகவும் ஆக்ரோஷமாகவும் முரட்டுத்தனமாகவும் இருந்தான். மேலும் அவன் அனன்யாவின் உதடுகளை விழுங்குவது போல தோன்றியது. அது மட்டும் இல்லாமல் ருத்ரன் அவளது மென்மையான உதடுகளை மிகவும் கடினமாக கடித்தான். இதன் காரணமாக அனன்யா தூக்கத்திலிருந்து எழுந்தாள். தூக்க கலக்கத்தில் அவளுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. ஆனால் அடுத்த கணம் ருத்ரன் தன்னை முத்தமிடுவதை பார்த்தாள். அதில் மிகவும் நிம்மதியடைந்தாள். அவளும் அந்த அழகான உணர்வை உணர ஆரம்பித்தாள். அனன்யாவுமே அவனுக்கு ஆழமாக முத்தமிட ஆரம்பித்தாள். 4 நாட்களுக்குப் பிறகு இருவரும் இப்படியொரு நெருக்கத்தை உணர்ந்ததும் தங்களை கட்டுப்படுத்த முடியாமல் தங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொண்டனர். அவனது அன்பை உணர்ந்த அனன்யாவும் தன் கைகளினால் அவனது கழுத்தை பிடித்து ருத்ரனின் முத்தத்திற்கு பதில் கொடுத்தாள். ஆனால் ருத்ரனின் முத்தம் இந்த முறை மிகவும் தீவிரமாக இருந்தது. அதனால் அனன்யா தன்னுடைய மென்மையான உதடுகளில் வலியை உணர ஆரம்பித்தாள். நீண்ட இதழ் முத்தத்தில் அனன்யா கொஞ்சம் மூச்சுத் திணறினாள். அதனால் ருத்ரனை தன்னிடமிருந்து விலக்க முயன்றாள். ஆனால் ருத்ரன் தனது செயல்களில் இன்னும் ஆக்ரோஷமாக நடந்து கொள்ளத் தொடங்கினான். ஆனால் அதற்கான காரணம் அனன்யாவிற்கு புரியவில்லை. அவளால் மூச்சுவிடக்கூட முடியவில்லை. ஆனால் ருத்ரன் இன்று அவள் சொல்வதை கேட்கும் மனநிலையிலும் இல்லை. சில நிமிடங்களுக்குப் பிறகு ருத்ரனின் முத்தங்களால் அனன்யாவின் சுவாசம் முற்றிலுமாக நிறுத்தப்பட ருத்ரன் அதை உணர்ந்து அவளது உதடுகளை விடுவித்தான். ஆனாலும் அவன் முத்தத்தை நிறுத்தாமல் அவளது உதடுகளை விட்டுவிட்டு அவள் கன்னங்களின் வழியாக அவள் கழுத்துக்குச் சென்று பின்னர் அவளின் தோள்களுக்கும் பயணம் சென்றான். அனன்யா தன்னை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ருத்ரனின் முத்தம் அவளை பைத்தியமாகச் செய்தது. அவள் முற்றிலும் தன்னிலையை இழக்க ஆரம்பித்தாள். தன் எல்லைகளை விட்டுவிட்டு ருத்ரனின் உணர்வுகளில் மட்டுமே வாழ ஆரம்பித்தாள். அதே நேரம் ருத்ரனின் உதடுகள் அவளின் கழுத்து, தோள்பட்டை மற்றும் மார்பு என அனைத்திலும் வலம் வர அவனும் தன் கட்டுப்பாட்டை முற்றிலும் இழந்தான். ஒரே நொடியில் ருத்ரன் அனன்யாவின் உடையை கிழித்து அவள் மீது பாய்ந்தான். அனன்யாவும் அவனை ஆதரித்து அவனிடம் தன் காதலை வெளிப்படுத்தத் தொடங்கினாள். ஆனால் அவளால் அவனுடைய ஆர்வத்தை கையாள முடியவில்லை. அவனுடைய ஆக்ரோஷமான காதல் அனன்யாவை மோசமாக காயப்படுத்தியது. ஆனால் அனன்யாவால் அவனை தடுக்கவும் முடியவில்லை. எதிர்த்து எதுவும் பேசவும் முடியவில்லை. ருத்ரன் அனன்யாவை நிறுத்தாமல் வெறித்தனமாக தனதாக்கிக் கொள்ள ஆசைப்பட்டான். அந்த நொடியில் அவர்களுக்கிடையிலான அனைத்து துயரங்களையும் அழிக்க விரும்பினான். ருத்ரனின் காட்டுமிராண்டித்தனமான காமத்தில் அனன்யா தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் மயக்கமானாள். சில நிமிடங்களுக்குப் பிறகு அனன்யாவின் நிலையையும் அவள் உடலில் உள்ள அடையாளங்களையும் பார்த்த பிறகு ருத்ரன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அனன்யாவை தன் மார்போடு அணைத்துக் கொண்டு அவள் நெற்றியில் முத்தமிட்டான். மேலும் குற்ற உணர்ச்சியிலும் வேதனையிலும் அவளை பார்த்து, சாரி பொண்டாட்டி, என் மனசுல இருக்கிற பயம் உனக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்துருச்சு. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்டி, என்னை எப்பவும் தனியா விட்டுடாத என்று சொல்லிவிட்டு அனன்யாவை இறுக்கமாக அணைத்து அவள் நெற்றியில் மீண்டும் முத்தமிட்டான். எபிசோட் 94. முதல் நாள் இரவு அனன்யாவை ஆக்ரோஷமாக தனதாக்கிக் கொண்ட ருத்ரன் மயக்கத்தில் இருந்தவளிடம் மன்னிப்பு கேட்டு அவளை தன்னோடு இறுக்கமாக அணைத்து நெற்றியில் முத்தமிட்டான். அடுத்த நாள் காலை 6 மணி. நேற்றிரவு நடந்த ஆக்ரோஷமான உறவுக்குப் பிறகு அனன்யா மிகவும் சோர்வாக இருந்ததால் அவளால் எழுந்திருக்கக்கூட முடியவில்லை. ருத்ரனின் மார்பில் சுருண்டு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் ருத்ரனோ தூக்கம் தன்னை வெறுத்தது போல கண்களை மூடாமல் சிவந்த கண்களுடன் அனன்யாவையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் இன்னும் அதே வலியும் பயமும் இருந்தது. மெதுவாக அனன்யாவின் கன்னங்களில் கையை வைத்து
தன் முரட்டு விரல்களால் மென்மையாக வருடினான். பழைய காயங்களின் வலிகளினால் எங்கே அனன்யாவை இழந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் இருந்தவன் மனம் அவனையறியாமல் முதல் நாள் ஆலியா பேசியதை நினைவு கூர்ந்தது. மீட்டிங்கில் ருத்ரன் ஆலியாவை புறக்கணித்ததில் அவள் மிகவும் கோபமாக இருந்தாள். எந்த ஆணும் தன்னை புறக்கணிப்பதை அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இன்று வரை எவர் மீது அவள் கண்கள் பட்டாலும் அவர்கள் பைத்தியம் பிடித்தது போல தன்னை பின்தொடர வேண்டும் என்ற பெருமை அவளுக்குள் எப்போதும் இருந்து வந்தது. அவள் எப்படி ருத்ரனை மட்டும் விடுவாள்? அடுத்த நாள் ருத்ரனுக்கு கொலாபரேஷன் பற்றிய ஒரு மீட்டிங் நடந்தது. அங்கு எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்ட பிறகு தனது மீட்டிங்கிற்கு புறப்பட்டு கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு ஏதோ நினைவுக்கு வர ஜெகனை பார்த்து, லாஸ்ட் மீட்டிங்கோட ஃபைல குயிக்கா கொண்டு வா ஜெகன், என்னோட டேபிள்ல இருக்கணும், நான் இங்கே உனக்காக வெயிட் பண்றேன் என்று உத்தரவிட்டான். ருத்ரன் சொன்னதை கேட்ட ஜெகனும் சரி என்று தலையை ஆட்டிவிட்டு அங்கிருந்து கிளம்பிப் போனான். ருத்ரன் தனியாக காரிடாரில் நடந்து அவனது போனில் இருந்த மெசேஜை பார்த்து கொண்டிருக்க திடீரென ஆலியா அவன் முன்னால் வந்து அவனது வழியை தடுத்தாள். தன் இனிமையான குரலில் ருத்ரனை பார்த்து, ஹாய் ருத்ரன் என்றாள். ஆலியா அப்படி தடுத்து நிறுத்தியதில் கோபமான ருத்ரன், என்னது ஆலியா, எதுக்கு இப்படி வழிய மறைச்சு நிக்கிற, வழிய விடு என்று எச்சரிக்கும் விதமாக கூறினான். அவன் சொன்னதை கேட்ட ஆலியா கவர்ச்சியான புன்னகையுடன் அவன் அருகில் வந்து அவனது மார்பை தொட முயன்று, ஹே பேபி, இவ்ளோ கோவமா இருக்கிறது சரியில்ல டியர், உன்னால என்ன வெறுக்க முடியாது என்றாள். ருத்ரன் ஒரு அடி பின்வாங்கி ஆலியாவின் கை தன்னை தொடாமல் தடுத்தான். பின் கோபமாக அவளை முறைத்து, உண்மைய சொல்லணும்னா என்னால உன்னை வெறுக்க முடியாதுதான் என்றான். அவன் சொன்னதை கேட்டதும் ஆலியாவின் முகத்தில் வெற்றி புன்னகை பூத்தது. ருத்ரன் மேலும் அவளிடம், வெறுப்புக்கோ அன்புக்கோ நீ கொஞ்சமும் தகுதி இல்லாதவ ஆலியா, இப்ப என்கிட்ட என்ன வேணும்னு தேடி வந்திருக்க என்று அலட்சியமாக கேட்டவன் பின்பு எதையோ யோசித்துவிட்டு மெல்லிய புன்னகையுடன், பணம் பணம் தானே, சொல்லு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? இந்த ருத்ரனால நீ யோசிக்கிறத விட அதிகமாவே தர்மம் செய்ய முடியும் என்றான். ருத்ரனின் அவமானப்படுத்தும் பேச்சை கேட்ட ஆலியா கோபத்துடன் தன் கை முஷ்டியை இறுக்கி அவனை நோக்கி தன் விரலை நீட்டி, யூ என்னையே அவமானப்படுத்துறியா ருத்ரன் என்றாள். ருத்ரன் சிரிப்புடன் அவளை பார்த்து அவள் பேசியதை அலட்சியம் செய்துவிட்டு திரும்பி நடக்க ஆரம்பித்தான். 2 அடி நடந்து சென்ற ருத்ரன் பின் திரும்பி அவளை பார்த்து, அவமானமா உணர ஒருத்தருக்கு மரியாதை இருக்கணும் என்றவன் ஆலியாவை மேலிருந்து கீழாக பார்த்துவிட்டு, பணத்துக்காக எதையும் செய்யறவளுக்கு எவ்வளோ மரியாதை இருக்கும் என்றான். பின் அவளை எச்சரிக்கும் விதமாக, என்னை விட்டு விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது, ஏன்னா இந்த ருத்ரன் உன்ன மாதிரி ஒரு ஆளு அவனோட கால் தூசிக்கு கூட தகுதியான ஆளா யோசிக்கிறதில்ல என்றான். ஆலியாவுக்கு கோபத்தில் கண்களில் அனல் தகித்தது. கோபமாக முறைத்தபடி ருத்ரனையே பார்த்து கொண்டிருந்தாள். ருத்ரன் தான் பேச வேண்டியதை சொல்லிவிட்டு அவளை புறக்கணிக்கத் தொடங்கினான். அவன் 2 அடிகள் முன்னோக்கிச் சென்றவுடன் ஆலியா கிண்டலான சிரிப்புடன் அவனை பார்த்து, இப்போ உனக்கு தகுதி இல்லாதவளா இருக்கிறவ ஒரு காலத்துல உன்னோட மனசுல வாழ்ந்தா, அத மறந்துட்டியா என்று கேட்டாள். அவள் சொன்னதை கேட்டதும் ருத்ரனின் காலடிகள் அப்படியே உறைந்து போனது. கடந்த கால அவனின் இருண்ட பக்கங்களை ஆலியா மீண்டும் தோண்ட ஆரம்பித்தாள். உண்மையை சொல்லப்போனால் அவன் ஒரு காலத்தில் ஆலியாவின் மீது பைத்தியமாக இருந்தான். அது அவன் தன் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறாக கருதினான். அதன் காரணமாகவே ருத்ரன் உறவு மற்றும் காதல் மீது இருந்த அனைத்து நம்பிக்கையையும் இழந்திருந்தான். அவன் நடக்காமல் நின்றதைக் கண்ட ஆலியா கைகளை கட்டிக்கொண்டு அவன் முன் வந்து, உன் தாத்தாவ கூட வெறுக்க செய்யற அளவுக்கு உன் மனசுல நான் எப்படி வாழ்ந்தேன்னு மறந்துட்டியா என்று கேட்டாள். அவள் சொன்னதை கேட்ட ருத்ரன் கோபமாக அவளை தடுத்து, அது மாதிரி என் வாழ்க்கையில நான் செஞ்ச பெரிய தப்பு எதுவுமே இல்ல, அதுக்காக நான் வருத்தப்படாத நாளும் இல்ல என்றான். அதை கேட்டதும் ஆலியா சிரித்துக்கொண்டே, அப்படி சொல்லி உன்னை நீயே ஏமாத்திக்கிறியா ருத்ரன், யாரும் அவங்களோட முதல் காதல அவ்ளோ ஈஸியா மறந்துட மாட்டாங்க என்றாள். ருத்ரன் உடனே கோபமாக, ஆமா உண்மைதான், முதல் தப்ப என்னைக்கும் மறக்க முடியாது இல்லையா, நீதான் என்னோட முதலும் கடைசியுமான தப்பு என்றான். அவன் சொன்னதை கேட்டு முகம் சுளித்த ஆலியா, ஓஹோ அப்படியா, அதனாலதான் ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த தப்ப உணர்ந்து வேற கல்யாணம் செஞ்சுக்கிட்டியா என்று கேட்டாள். ஆலியா அவனின் திருமணம் பற்றி பேசியதும் ருத்ரன் அவளை அலட்சியப்படுத்திவிட்டு முன்னோக்கி நடந்தபடி, இட்ஸ் நன் ஆஃப் யோர் பிசினஸ் ஆலியா என்றான். ருத்ரன் வெளியேறுவதை பார்த்த ஆலியா பின்னால் இருந்து கிண்டலான குரலில், நிச்சயமா இது என்னோட பிசினஸ் இல்லதான், ஆனா உன்னோட லக்குக்காகவும் உன்னோட பொண்டாட்டிக்காகவும் நான் ரொம்பவே ஃபீல் பண்றேன் என்றாள். ஆலியா அனன்யாவை பற்றிய பேச்செடுத்ததும் ருத்ரன் அப்படியே நின்று கேள்வியாக அவளை திரும்பி பார்த்தான். ஆலியா நடந்து கொண்டே அவனை நோக்கி வந்து, உன்னோட அதிர்ஷ்டம் உன்னை ஏமாத்தாதில்ல,
அது உன்னோட அம்மாவா இருந்தாலும் சரி, உன்னோட முதல் காதலா இருந்தாலும் சரி, எல்லாமே உன்னோட அதிர்ஷ்டத்தால தான் உன்னை விட்டு போனாங்க. இப்போ உன்னோட பொண்டாட்டி உன்ன மாதிரி ஒருத்தனோட பிடியில சிக்கி இருக்கா. அப்போ அவளோட விதியில சந்தோஷத்தை விட பிரச்சனை தானே அதிகமா இருக்கும். சரி, கவலைப்படாத. அவளுக்கும் சீக்கிரம் புத்தி வந்துரும். நீ விரும்பினாலும் விரும்பலைனாலும் கண்டிப்பா ஒரு நாள் அவ உன்னை விட்டு போயிடுவா. ஒரு நாள் நான் சொன்னது நடக்கும். அத நீ கண்டிப்பா பாப்ப. அவளும் ஒரு நாள் உன்னை விட்டு போவா. ஜாக்கிரதையா இரு என்றவள் வன்மமாக புன்னகைத்தாள். அவளின் ஏளன புன்னகையைக் கண்ட ருத்ரனுக்கு கோபம் தலைக்கேறியது. அனன்யா தன்னை விட்டு பிரிந்து விடுவாள் என்று ஆலியா சொல்வதை அவனால் தாங்க முடியவில்லை. அதனால் கோபத்தில் ஆலியாவை நெருங்கி வர அதை பார்த்து பயந்து பின் வாங்கினாள் ஆலியா. அவனது முகம் அத்தனை ஆக்ரோஷமாக இருந்தது. ஆலியா மிகவும் சிரமத்துடன் தன் பயத்தை கட்டுப்படுத்த வேண்டியிருந்தது. அவள் பின்வாங்கி பின்னால் நகர, ருத்ரன், யூ என்று பயத்தில் தடுமாறினாள். ருத்ரன் அவளை விழுங்கும் கண்களுடன் பார்த்துக்கொண்டே முன்னோக்கி நகர, அதற்குள் ஜெகன் அங்கு வந்து ருத்ரனின் முன்னின்று அவனை நிறுத்தினான். ருத்ரன் கோபமாக ஜெகனை உதறிவிட்டு ஆலியாவை முறைத்துப் பார்த்தான். அவனது ஒவ்வொரு பார்வையும் அனல் தெறிக்க, எல்லாரும் ஒன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆலியா, ஞாபகம் வச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து வெளியேறத் தொடங்கினான். அவன் சொல்வதை பார்த்த ஆலியா உரத்த குரலில், நீயும் நான் சொல்றத ஞாபகம் வச்சுக்கோ ருத்ரன். வெயிட் பண்ணி பாரு. நான் சொல்றது நிச்சயமா நடக்கும் என்றாள். ஆனால் ருத்ரன் நிற்காமல் அங்கிருந்து வெளியேறினான். ஜெகன் ஆலியா சொன்னதை கேட்டு குழப்பமடைந்து ருத்ரனை பின்தொடர ஆரம்பித்தான். வெற்றி புன்னகையுடன் ருத்ரன் வெளியேறுவதை பார்த்த ஆலியா, நான் பத்த வச்ச நெருப்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப உன்னோட கவுண்டவுன் தொடங்குது ருத்ரன். நீ ரொம்ப உயரத்துல பறந்துட்டு இருக்க. நிச்சயமா கீழே விழும்போது அடியும் பலமா இருக்கும் என்று சொல்லிவிட்டு தன் போனை எடுத்தவள் யாருக்கோ மெசேஜ் அனுப்பினாள். அதில், வெற்றிகரமா நம்ம டார்கெட் அடைஞ்சிட்டோம் என்று இருந்தது. ருத்ரன் அதே கோபமான மனநிலையில் மீட்டிங் வந்தான். ஆனால் அவனால் யாரும் பேசுவதை 1% கூட கவனிக்க முடியவில்லை. அனன்யா ஒரு நாள் அவனை விட்டு பிரிந்து விடுவாள் என்று ஆலியா சொன்ன கடைசி வார்த்தை அவன் மனதில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. ஒவ்வொரு முறையும் அவனது அதிர்ஷ்டம் அவனுக்கு நெருக்கமானவர்களை பிரித்து விடுவது போல அனன்யாவும் அவனை விட்டு பிரிந்து விடுவாளோ என்று பயந்தான். இதையெல்லாம் நினைத்து பார்த்து கொண்டிருந்த ருத்ரன் மிகவும் அமைதியற்று காணப்பட்டான். 10 ஆண்டுகளில் முதன்முறையாக ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை தவறவிட்டான். ருத்ரன் உள்ளே இருப்பது போல வெளியிலும் மிக கடுமையாக இருந்தான். முன்பெல்லாம் தன் உணர்ச்சிகளை கொன்று தனக்குள்ளே புதைத்துக் கொள்வான். ஆனால் அனன்யாவின் வருகைக்குப் பிறகு அவனது உணர்வுகளுக்கு புத்துயிர் கிடைத்துவிட்டது போல தோன்றியது. ஆலியாவின் வார்த்தைகள் உண்மையாக மாறினால் என்ன செய்வது என்ற இந்த ஒரே ஒரு விஷயம்தான் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அனன்யாவும் அவனை விட்டு பிரிந்தால் தன்னால் இனி வாழ முடியுமா என்று யோசித்தவனுக்கு பதில் எதுவும் கிடைக்காமல் போனது. அனன்யாதான் இப்போது அவனது உயிர் மூச்சாகவும் இதயத்திற்கு ஆறுதலாகவும் இருந்தாள். இனிமேலும் அவளை விட்டு விலகி இருக்க முடியாது என்றும், விதி அவனை அந்த நிலைமைக்கு தள்ளினால் நிலை மேலும் மோசமாகும் என்றும் அவனுக்குத் தெரியும். இந்த விஷயங்கள் அனைத்தும் ருத்ரனின் மனதை உலுக்கியது. இந்த நிலைமையில் மற்ற மீட்டிங்கிலும் மற்ற வேலைகளிலும் அவனுக்கு ஆர்வம் இல்லாமல் போனது. அவன் இப்போது தனது அமைதியை மட்டுமே விரும்பினான். அதனால் தான் அமைதியாக அங்கிருந்து சீக்கிரம் திரும்பினான். ஆனால் வீட்டில் அனன்யாவை காணாதது அவனது மனதை கலங்கச் செய்தது. அனன்யாவை எப்படி தனியாக விட முடியும் என்று அவன் மீதே கோபம் வந்தது. அதனாலேயே அனன்யாவிற்கு போன் செய்து மிகவும் கோபமாக அவளை வருமாறு உத்தரவிட்டான். நேரம் காலத்தை பற்றி எதுவும் யோசிக்கவில்லை. அனன்யாவிடமிருந்து வரும் போன் காலுக்கும் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கோபத்தில் இருந்தான். ஆனால் அவளை எதிரில் கண்டதும் அனைத்தும் மறந்து போனது. தன்னவள் என்ற நினைப்பு மட்டுமே அவனிடம் இருந்தது. இதையெல்லாம் நினைத்த ருத்ரன் அனன்யாவின் கன்னங்களை தழுவினான். அனன்யாவிற்கு விருப்பமில்லாமல் பல தொல்லைகளை ஏற்படுத்தியவன் இப்போது தன் மனதிலிருந்த பயத்தில் குற்ற உணர்ச்சியினால் வேதனைப்பட்டான். அனன்யா தூக்கத்தில் நகர அவளுடைய போர்வை லேசாக கீழே சரிந்தது. இதனால் ருத்ரனின் கண்கள் அவளது கழுத்திலும் தோள்களிலும் மார்பிலும் முற்றிலும் சிவந்து போயிருந்த அவனது லவ் பைட்டின் மூலம் பதிந்தது. அதை பார்க்கும்போதே மிகவும் வேதனையடைந்தான். தன் மீது கோபமும் அனன்யா மீது வருத்தமும் கொண்டான். அவள் கழுத்தில் உள்ள காயத்தை அவன் கையால் அன்புடன் தொட அனன்யா தூக்கத்தில் வலியில் முனக ஆரம்பித்தாள். இதை பார்த்தவன் வேகமாக தன் கையை விலக்கி போர்வையை எடுத்து மீண்டும் அனன்யாவிற்கு போர்த்திவிட்டு அங்கிருந்து எழுந்து ரெஸ்ட் ரூமிற்கு சென்றான். ஷவரின் அடியில் நின்று தான் அனன்யாவிற்கு ஏற்படுத்திய வலியையும் தன் மனதில் ஏற்பட்ட பயத்தையும் நினைத்து கோபமடைந்தவன் டைல்ஸ் பதித்த கண்ணாடி ரேக்கில் பலமாக அடித்தான். இதனால் அந்த கண்ணாடி ரேக் ஒரு நொடியில் தரையில் துண்டு துண்டாக உடைந்து விழுந்தது. அதே நேரம் அவன் கையிலிருந்து ரத்தம் தெறித்து தண்ணீருடன் கலக்க ஆரம்பித்தது. மதிய நேரமே வந்துவிட்ட பிறகும் கூட அனன்யா எழுந்திருக்க தயாராக இல்லை.
ருத்ரன் முதல் நாள் இரவு அவளை மிகவும் சோர்வடையச் செய்திருந்தான். அவளுக்கு எழ சற்றும் தெம்பு கூட இல்லை. தூக்கத்தில் புரண்டு படுத்தவள் போர்வையில் தன்னை முழுவதுமாக புதைத்துக் கொண்டாள். பிறகே முதல் நாள் இரவில் நடந்த அனைத்தும் அவளுக்கு நினைவுக்கு வரத் தொடங்கியது. அதை யோசித்ததும் மெதுவாக கண்களை திறந்து வேகமாக படுக்கையை சுற்றி பார்த்தாள். ஆனால் எங்கும் ருத்ரனை காணவில்லை. அதை பார்த்தவள் போர்வையின் உள்ளே பார்த்தாள். அவள் ருத்ரனின் சட்டையை அணிந்திருந்தாள். மேலும் அவள் கைகள் மற்றும் கால்களில் சிவந்த அடையாளங்கள் இருந்தன. இதை பார்த்த பிறகுதான் ருத்ரன் தன்னுடன் இருந்ததையும் தூக்கத்தில் தான் எதுவும் கனவு காணவில்லை என்றும் நம்பினாள். அனன்யா வேகமாக அறையை சுற்றி பார்க்க அறை அமைதியாக இருப்பதை கவனித்தாள். பிறகு நேரத்தை பார்க்க மதியம் 12 தாண்டியிருந்தது. ருத்ரன் அலுவலகத்திற்கு சென்றிருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தாள். இதை பற்றி யோசித்துக் கொண்டே சுற்றுமுற்றும் பார்த்தவள் வேகமாக பெருமூச்சு விட்டு முதல் நாள் இரவு பற்றி யோசிக்க ஆரம்பித்தாள். ருத்ரன் அப்படி ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதை அனன்யாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எதையோ யோசித்துவிட்டு படுக்கையிலிருந்து எழுந்திருக்க நினைத்தாள். அவள் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. ஆனால் இப்போது அவளின் எல்லா கேள்விகளுக்கும் பதில் தேவைப்பட்டது. அதனால் யோசித்துக் கொண்டே ரெஸ்ட் ரூமிற்கு சென்றாள். சூடான நீரில் குளித்த பிறகு கொஞ்சம் நன்றாக உணர்ந்தாள். ஆனால் அவள் மனதில் இன்னும் ருத்ரனின் ஆக்ரோஷமான நடவடிக்கை மட்டுமே நினைவில் இருந்தது. ருத்ரன் மனதில் இருக்கும் பிரச்சனைக்கான காரணத்தை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதனால் அவள் மனதில் பல கேள்விகள் எழ ஆரம்பித்தது. ஆனால் அதற்கு இப்போதைக்கு ருத்ரனால் மட்டுமே பதில் சொல்ல முடியும். இன்று ருத்ரனின் அலுவலகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அவர்களின் முதலாளி இன்று மிக மோசமான மனநிலையில் இருந்ததால் சிறு சத்தம் போடும் தைரியம் கூட யாருக்கும் இல்லை. அதனால் அனைத்து ஊழியர்களும் இந்த மோசமான நிலைமையிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள மூச்சை பிடித்துக்கொண்டு பிரார்த்தனை செய்தனர். காலையிலிருந்து 4-5 ஊழியர்கள் ருத்ரனை பார்க்க வந்திருந்தனர். இதன் விளைவாக அவர்கள் வேலை இழந்தது மட்டுமல்லாமல் அவர்களின் இருவருக்கு ரெட் கார்டு கிடைத்தது. இதனால் அவர்கள் இனி எங்கும் வேலை செய்ய தடை விதிக்கப்பட்டது. இருவருக்கும் இனி எங்கும் வேலை கிடைக்காது. அப்படியே கிடைத்தாலும் அது தற்போதைய நிலையை விட கீழாகத்தான் இருக்கும். இந்த பயத்தில் அனைவரும் மிகவும் அமைதியாக இருந்தனர். அவர்கள் தங்களது மூச்சு சத்தத்தை கூட கட்டுப்படுத்திக் கொண்டனர். திடீரென ஒரு பெண்ணின் வருகையால் ருத்ரனின் கோபம் அதிகமாகியது. அந்த பெண் வேறு யாரும் இல்லை, ஆலியாதான். கொலாபரேஷன் பற்றி பேச வருவதாகச் சொல்லி மீண்டும் ருத்ரனை தூண்டிவிட வந்தாள். இதன் விளைவாக ருத்ரன் சில நொடிகளில் அவளை அலுவலகத்தை விட்டு வெளியேற்றினான். ஆனாலும் அவனுடைய கோபத்தை அவனால் அடக்க முடியவில்லை. ருத்ரன் கோபத்துடன் தன் சேரை எட்டி உதைத்தான். பிறகு ஜன்னல் அருகில் நின்று சுவரை அடித்து தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முயன்றான். பின்னர் தன் பாக்கெட்டில் இருந்த சிகரெட்டை பற்ற வைத்து புகைப்பிடிக்கத் தொடங்கினான். ஒரு நீண்ட பஃப் எடுத்து தன்னை அமைதிப்படுத்த முயற்சித்தான். ஆனால் சிகரெட் புகையில் அவனது வெறுப்பும் கோபமும் வெளியேற மறுத்தது. மேலும் ருத்ரன் யாரையும் தன் கேபினுக்குள் வரக்கூடாது என்று தடை விதித்ததால் யாராலும் அவனை சந்திக்க முடியவில்லை. ருத்ரன் சிகரெட்டை ஒன்றன் பின் ஒன்றாக புகைத்து தன்னை அமைதிப்படுத்த முயன்றான். ஆனால் நேரமாக ஆக அவன் நெஞ்சில் எரியும் நெருப்பு அதிகமாகிக் கொண்டே வந்தது. அடுத்த நொடி ஆலியாவுக்கு வாழ வாய்ப்பு கொடுப்பானா இல்லையா என்றே அவனுக்கே தெரியவில்லை. இதையெல்லாம் நினைத்துக் கொண்டு பாக்கெட்டில் இருந்த கடைசி சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். ஆனால் ஒரு கை அவன் வாயிலிருந்த சிகரெட்டை வெளியே எடுத்தது. ருத்ரன் ஒரு மென்மையான தொடுதலை உணர்ந்தவுடன் வேகமாக திரும்பி பார்த்தான். அவனது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அதே சமயம் சில வித்தியாசமான உணர்ச்சிகள் அவனுக்குள் தோன்ற ஆரம்பித்தது. அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்து, பொண்டாட்டி என்றான். அனன்யா ருத்ரனின் கலங்கிய முகத்தை அமைதியாக பார்த்துவிட்டு எரியும் சிகரெட்டை ருத்ரனின் வாயிலிருந்து எடுத்து தன் காலடியில் அணைத்தாள். பிறகு அவனிடமிருந்து கண்களை எடுக்காமல் ஒரு கையால் அவனுடைய கோட்டை பிடித்து இழுத்து பின்னர் மற்றொரு கையினால் அவன் கழுத்தை தன் அருகில் கொண்டு வந்தாள். ருத்ரன் அதிர்ச்சியோடு பார்க்க அவள் திடீரென ருத்ரனின் உதடுகளில் தன் உதடுகளை அழுத்தி முத்தமிட ஆரம்பித்தாள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.